ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நீட் 2025 அப்ளிகேஷன் டெமோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை நெசசரி திங்ஸ் நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்கள் வீட்டில் சிஸ்டம் லேப்டாப் வந்து அதை எடுத்துக்கோங்க. ஃபோன் டேப்லெட்டில் பண்ண வேணாம். ப்ரோ நான் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றி பண்ணுறேன் போனால் அதெல்லாம் வேண்டாம். சிஸ்டம் லேப்டாப் இருந்தால் பண்ணுங்க. இல்லைனா இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் நெட் சென்டரில் போய் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ, அதாவது இப்போ நீங்கள் ஃபோட்டோ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்து வச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபோட்டோலாம் எடுக்கல அப்படின்னா அப்ளை மட்டும் பண்ணிட்டு கடைசி ஸ்டெப்பை மட்டும் அப்ளை பண்ணாமல் வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்புறம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கவர்ட்னா அவங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட், சிக்னேச்சர், அப்புறமா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட், அப்புறமா 10th சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. அப்புறமா ப்ரெசன்ட் அட்ரஸ் இல்லை அண்டு பர்மனெண்ட் அட்ரஸோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் நம்பர் 2 தேவைப்படும். ஒரு பிரைமரி நம்பர், இன்னொன்று வந்து எமர்ஜென்சி நம்பர் கேட்பாங்க. 2 நம்பருமே செக் பண்ணுறதுக்கு ஓடிபி அனுப்புவாங்க. ஸோ 2 நம்பருமே உங்கள் கையில் இருக்கணும். இல்லைன்னா உங்கள் அப்பா வந்து வெளியே இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்து ஓடிபி சொல்லணும். அந்த மாதிரி நம்பரை கொடுங்க. இமெயில் ஐடியும் 2 கேட்குறாங்க. பிரைமரி ஒன்று, நெக்ஸ்ட்டு ஒன்று எமர்ஜென்சி இமெயில் ஒன்று கேட்குறாங்க. 2மே ஆக்டிவாக இருக்கணும். 2த்துலையுமே ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 2 நம்பரு 2 இமெயில் ஐடியும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓடிபி என்ட்ரி ஆனால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அப்பா ஐடியெலாம் வந்து கம்பல்சரி இல்லை, இருந்தால் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் பண்ண வசதி இருக்கும். ஃபோனில் பண்ண வேணாம், டேப்லையும் பண்ண வேணாம். டெஸ்க்டாப் சைட்டு கூட நீங்கள் மாற்றி பண்ணாதீங்க. லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இருந்தால், சிஸ்டம் இருந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா NTA NEET.NIC போட்டாவே போதும். ஆல்ரெடி நான் போட்டதுனால கீழே காமிக்குது. அதை செலக்ட் பண்ணி போனோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் நீட் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நான் கர்சர் வச்சு காமிக்கல, ஃபஸ்ட்டு லிங்க்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் நீட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் விட்டது PDF இங்கே இருக்குது, நோட்டீஸ். அது ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே அப்படியே வந்தீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி இருக்கும். அதில் நீட் UG 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 காலமாக இருக்கும். ஸ்டெப்ஸ் 2 அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட், அதாவது நம்ம ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல், இங்கே தான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், நம்ம பக்கத்தில் இருக்க எக்ஸாமினேஷன் சிட்டிஸை நம்ம வியூ பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு திஸ் லிங்க் வில் ஓப்பன் நியூ டேப் இருக்கும், அது ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தமிழ்நாடு அப்படியே கீபோர்டில் டீன் டைப் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும் தமிழ்நாடு. என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பர் மீடியம், ஃபஸ்ட் நான் இங்கிலீஷ் சொல்கிறேன். இங்கிலீஷ் தமிழ் தான் மோஸ்ட் தமிழ்நாடு யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நான் இங்கிலீஷ் காமிச்சிட்றேன். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணதும் அந்த கேப்சா இருக்கும்ல, அதை என்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது கரெக்டாக என்டர் பண்ணணும், அப்போ தான் ஓப்பன் ஆகும். கொடுத்ததும் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சிட்டி கோடு இருக்கும். அந்த சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, இந்த மாதிரி என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் சென்டர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க தஞ்சாவூர் இல்லை சேலம் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹோம் டவுன் சேலம்னா நீங்கள் சேலமில் கொடுத்துடலாம். இல்லை ப்ரோ நான் வந்து மதுரையில் படிச்சுன்னு இருக்கேன், நான் லாஸ்ட் நீட் எக்ஸாம் வரைக்கும் நான் மதுரையில் தான் ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி ஐடியானா நீங்கள் மதுரையே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹோம் டவுன் கொடுக்க டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்கன்னா அந்த ஊர் அங்கேயே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே விழுப்புரம் வரைக்கும் இருக்குது. உதகமங்கலம், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, சிவகங்கைன்னு சொல்லிட்டு என்ன டிஸ்ட்ரிக்கோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் ஹோம் டிஸ்ட்ரிக் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் ஆன் பண்ணி பார்த்துங்க. இப்போ நான் கொஸ்டின் பேப்பர் மீடியம் தமிழுக்கு செலக்ட் பண்ணுறேன். தமிழுக்கு என்னென்ன சென்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் இங்கிலீஷ்க்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு சென்னை, கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி அதே விழுப்புரம் தான் வருது. சேம் சென்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் எல்லாம் காமிக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹோம் டவுனில் சென்டர் இருக்கான்னு சொல்லிட்டு விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே? இப்போ நீங்கள் புதுசாக இப்போ அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்கன்னா அந்த 3 காலத்தில் ரைட் சைடில் இருக்க பாருங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கர்சர் அங்கே இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். புல்லட்டின் போர்டு, அந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்னா நீ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்தால் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ கட்டணும், என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு. ஜென்ரல்னா 1700, ஜென்ரல் EWSனா 1600,
மற்றபடி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ தேர்ட் ஜெண்டருக்குலாம் 1000 rupees. ஓகே, அவுட் சைடு இந்தியாவாக இருந்தீங்கன்னா 9500 நீங்கள் கட்டணும். அப்படியே ஸ்க்ரோல் கிளிக் பண்ணி கீழே வந்துகிட்டே இருங்க. இங்கே எல்லாமே சொல்லியிருப்பாங்க நீங்கள் என்னென்ன ஸ்கேண்டு காஃபி என்னென்ன தேவைப்படுது எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேபிள் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸ்கேண்டு காப்பிலாம் எதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஐ ஹேவ் டவுன்லோட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு அது டிக் மார்க் கொடுத்துட்டு படித்து பார்த்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இப்போ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்லேருந்து. இதை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் நேம் அங்கே பாருங்கள். ஃபில் டீட்டெயில்ஸ் ஆஸ் பிரிண்டட் ஆன் கிளாஸ் 10 பாசிங் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட். ஸ்டேட் போர்டில் கொடுத்துருப்பாங்க மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட் உங்கள் எல்லா கையிலுமே இருக்கும். ஓகேங்களா? 12th மார்க் ஷீட் எது கேட்க மாட்டாங்க. ஸோ 10th மட்டும் தான். 10th மார்க் ஷீட் மாதிரி என்டர் பண்ணிவிடுங்க. அதில் எப்படி இருக்கோ அதேமாதிரி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம் அதேமாதிரி கரெக்ட் நேம் என்டர் பண்ணுறங்க. மதர்ஸ் நேம் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் டே இயர் என்டர் பண்ணுறங்க. ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் இருந்தால் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸ் சேம் அதே தான். இப்போ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இதுதான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட்ஸ் நேமும் கன்ஃபார்ம் கேண்டிடேட்ஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. திரும்ப நீங்கள் மேலே என்டர் பண்ணது திரும்ப கீழே என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் என்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அட்ரஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரும். நான் நீட்டுக்காக இப்போ நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இன்ஸ்டியூட்டில் போய் நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறேன். என் ஃபேமிலியோட நான் அந்த 1 இயர்க்கு மட்டும் நான் ஷிஃப்ட் ஆகி படிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ப்ரெசென்ட் அட்ரஸில் கொடுக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ்க்கும் பர்மனெண்ட் அட்ரஸ்க்கும் ஒரு ப்ரூஃப் வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அங்கே போனீங்கன்னா எங்கே உங்ககிட்ட அந்த அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்காது. மோஸ்ட்லி நிறைய இன்ஸ்டியூட் ஐடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸையும் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸும் கொடுத்துருங்க. உங்கள் ஒரிஜினல் என்ன அட்ரஸோ அதே கொடுத்துருங்க. அது கொடுத்துருங்க. கீழே கேட்கும். அப்புறம் சொல்கிறேன். இந்த ப்ரெசென்ட் அட்ரஸையும் பர்மனெண்ட் அட்ரஸே கொடுத்துருங்க. அதான் பெட்டரு. உங்கள் தெரு நம்பரு ஏரியா எல்லாமே கொடுத்துருங்க. கண்ட்ரினா இந்தியா, ஸ்டேட் நீங்கள் எந்த ஸ்டேட் கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ செலக்ட் பண்ணால் வரும். செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு என்டர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. இதை இமெயில். இது வந்து பிரைமரி இமெயில். உங்கள் ஸ்டூடெண்ட் கையில் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் அம்மாது கையில் இருந்து உங்கள் அம்மா கூட கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்புறம் மொபைல் நம்பர், பிரைமரியாக ஒரு மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் இல்லை உங்கள் அம்மா மொபைல் நம்பர் யாராவது ஒருத்தவங்க வந்து கொடுத்துருங்க. ரீஎன்டர் பண்ணணும். 2 தடவை என்டர் பண்ணணும். மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இமெயில் ஐடிலாம் கரெக்டாக பண்ண சொல்லுது. ஏன்னா திரும்ப இதுக்கு வந்து நம்ம ஓடிபி அனுப்புவோம். ஸோ கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே ப்ரெசென்ட் அட்ரஸ் அதாவது பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரெசென்ட்லேயே பர்மனெண்ட்டே கொடுத்துருங்க. அப்புறம் கொடுத்துட்டு வந்து சேம் ஆஸ் ப்ரெசென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும். நீங்கள் திரும்ப உட்காந்து அதை ஃபுல்லாக ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து கீழே வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட் பேஜில் கீழே நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 13 லெட்டர் இருக்கணும். மொத்தம் கேரக்டர் மொத்தமாக சேர்த்து. பாஸ்வேர்டில் ஒரு அந்த கேப்ஸ்லாக் யூஸ் பண்ணி கேபிட்டல் லெட்டர் ஒன்று அப்பர் கேஸ் இருக்கணும். கேப்ஸ்லாக் இல்லாமல் ஒரு லோவர் கேஸ் இருக்கணும். அப்புறமா ஒரே ஒரு நியூமரிக்கல் ஏதாவது ஒரு நம்பர் நான் போடுவாங்க. பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரியும்ல, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் பாஸ்வேர்ட் மஸ்ட் ஹேவ் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர். இந்த ஹேஷ்டேக் டாலர் சிம்பிள் அது மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஐ சிம்பிள் கிளிக் பண்ணால் காமிக்கும். நீங்கள் என்டர் பண்ணதான் அங்கே என்டர் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று கேட்கும். ஏன் கேட்குதுன்னா நீங்கள் பாஸ்வேர்டு இன்கேஸ் மறந்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். என்ன கொஸ்டின்னா நீங்கள் எந்த வெப்சைட் நிறைய பார்ப்பீங்க, உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேம் என்ன, ஈஸியாக இருந்தால் ஃபேவரட் கலர் ஏதோ கொடுத்துருங்க. ஃபேவரட் கலரை மார்க் பண்ணிவிட்டு கீழே ஆன்சரை என்டர் பண்ண சொல்லும். உங்களுக்கு ரெட் ஆரஞ்சு ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் முன்னாடி ஸ்டெப்பில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் வந்து எல்லாமே பார்த்துட்டேன், எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை சப்மிட் கொடுத்தனா ஓடிபி வரும், நான் ரெடின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் நீங்கள் என்டர் பண்ணதெல்லாம் காமிக்குவீங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா காமிக்கும். நீங்கள் என்ன முன்னாடி பேரில் என்டர் பண்ணீங்களோ அது அப்படியே ஓவராலாக இங்கே காமிக்கும். எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் போகிற பாக்ஸ் இருக்கும். நான் வந்து என் நேமை செக் பண்ணிட்டேன், ஜெண்டரை செக் பண்ணிட்டேன், அட்ரஸ் செக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐ அக்ரியை கொடுத்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, நான் முன்னாடி ஸ்டெப்புக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி போய் எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் இங்கே மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா இது எல்லாமே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். இந்த சென்ட் டு த கிவன் நம்பர் கொடுத்துட்டு இந்த ஓடிபி வந்துடும். 6 டிஜிட் வந்திருக்கும். டைமிங்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அதனால் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இன்கேஸ் உங்கள் ஏரியாவில் சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை உங்களுக்கு வரலன்னா ரீசெண்ட் ஓடிபி கொடுங்க, திரும்ப வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இங்கே பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இங்கே ஷோ ஆகும்.
மேலே அப்ளிகேஷன் நம்பரும் கிரியேட் ஆகிடும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கிரியேட் ஆகிருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் நம்பர். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஃபீ பேமெண்ட்டில் இன்னும் 9 ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபைன்னு வந்துருச்சு. இமெயில் ஐடி வெரிஃபை ஆகலை, டிக்கு விழலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெரிஃபை இமெயில் ஐடியை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்கள் இமெயில் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ண சொன்னோம். ஆல்ரெடி முதல் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிங்களா, அந்த இமெயில் ஐடியை திரும்ப இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபினா உங்களோட அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஓடிபி வந்துடும். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு டிக் மார்க் விழுந்துடும். மறுபடி பார்த்தோன்னா டிக் மார்க் விழுந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே கீழே வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்ம ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிஜிஸ்டர்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் இத்தனை 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் முடிச்சாதான் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இதான் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஐடென்டிட்டி, அப்பாரு, எக்ஸாம் சென்டரு எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறோம். நான் ஒன்று சொல்ல போகிறேன், பொறுமையாக கவனிங்க. ஓகே, நம்ம அப்படியே இந்த முன்னாடி பேஜில் அப்படி ஸ்க்ரோல் கீழே பண்ணி வந்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். இந்த ரிஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி என்டர் ஆகிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் ஆகிருக்கும். புதுசாக நீங்கள் என்ன என்டர் பண்ணணும்னா இன் கேஸ் ஆஃப் கேர்ள் கேண்டிடேட், நீங்கள் அப்ளிகேஷன் போடுற நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பொண்ணு கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு பெண் குழந்தையா உங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு கேட்கணும். அதாவது உங்கள் வீட்டில் 4-5 அண்ணன் தம்பி இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் ஒரே ஒரு பொண்ணுன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, இல்லை எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா அங்கே வந்து இங்கே இன்னும் கொடுக்கணும். ஓகேங்களா? பசங்க கணக்கு இல்லை. இன் கேஸ் ஆஃப் கேர்ள் கேண்டிடேட் தான் சொல்கிறாங்க பாருங்க. ஆர் யூ ஒன்லி கேர்ள் சைல்டு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரே ஒரு பெண் குழந்தையான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? உங்கள் கூட 10 பேர் பிறந்திருக்காங்க, ஆனால் எல்லாமே பசங்கன்னா அப்போ நீங்கள் நோ தான் கொடுக்கணும். ஓகேங்களா? பசங்க கணக்கு இல்லை. உங்கள் கூட ஒரு அக்கா இல்லை ஒரு தங்கச்சி, இல்லை எனக்கு 5 அக்கா இருக்கிறாங்கன்னா கூட சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, 5 அக்கா இருக்கிறாங்கன்னா கூட அப்போ நீங்கள் நோ கொடுக்கணும். ஓகே, இது ஆல்ரெடி என்டர் ஆகிருக்கும். இது நேஷனாலிட்டி, திரும்ப நீங்கள் இந்தியன் சொல்லிட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன்னா இந்தியன் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஸ் பர் கேண்டிடேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் MBA சீட் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இருந்தால் தமிழ்நாட்டில் தானே இருக்க போகிறீங்க. அப்போ எலிஜிபிலிட்டி எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சோஷியல் கேட்டகரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நிறைய பேர் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோடனே ஜென்ரல் EWS, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜென்ரல் EWS, OBC NCL, சென்ட்ரல் லிஸ்ட். இந்த OBC NCL தான் பெரிய ஒரு டவுட் இருக்கும். OBC NCLன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், எந்த ஸ்டாஃப் வேணா இருக்கட்டும், அப்பா அம்மா 2 பேருமே வேலை செய்யட்டும், அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் சேலரி வருது. ஓகேங்களா? எத்தனை கோடிகளை கூட சேலரி வரட்டும், அது வந்து கணக்கு இல்லை. ஓகேங்களா? ஆனால் என்கிட்ட இப்போ நிறைய காசு இருக்குது, அதனால் நான் வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் மால் கட்டியிருக்கேன், இல்லை ஒரு சினிமா தேட்டர் கட்டியிருக்கேன், ஏதாவது ஒரு அதர் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், என்னோட எம்ப்ளாய்மெண்ட் தவிர நான் வேறு ஏதாவது அதர் பிஸ்னஸ் பண்ணுறேன், அது மூலிமா வர காசு 8 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அவங்க OBC NCLல வரமாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஜாபில் இருக்கீங்க, அந்த ஒரு ஜாபில் உங்களுக்கு ஆனுவல் இன்கம் கோடி கணக்கில் வந்தாலும் அது கணக்கு இல்லை. உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் தவிர அதர வருமானங்கள் சொல்லுவாங்க, இதர வருமானங்கள் சொல்லுவாங்க, அதர் இன்கம், அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் அதில் கணக்கு இல்லை. இந்த நம்மளா பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, இப்போ ஏதாவது ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஷாப்பிங் மால் வச்சுருக்கீங்க, அது மூலிமா ஆனுவல் இன்கம் 8 lakhsக்கு மேலே வந்தால் அவங்க OBC நான் கிரிமி லேயரில் வரமாட்டாங்க. ஓகேங்களா? அந்த 8 லட்சத்துக்கு உள்ளே எவ்வளோ வந்தாலும் சரி, நீங்கள் வீடு கட்டி வாடகை விட்டாலும் சரி, 8 லட்சத்துக்கு அதிகமாக போனால் OBC NCLல வரமாட்டீங்க. அது கீழே வரவங்களா OBC NCL. இப்போ என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா OBC செலக்ட் பண்ணிட்டு போயிடுவோம், சர்டிஃபிகேட்ல வந்து கேட்கல. இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் OBC NCLல வரேன், நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து OBC NCL லிஸ்ட்டில் வரேன், கன்ஃபார்ம் கேட்டகரி திரும்ப நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு டூ யூ ஹேவ் ஏ வேலிட் ஆர் லைவ் கேட்டகரி இஷ்யூட் பை, அந்த OBC சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, உங்களுக்கு கையில் இருந்தால் இப்போதைக்கு. இல்லைனா நோ மட்டும் அப்படியே நோன்னு கொடுக்கக்கூடாது. நோ ஐ ஹவ் அப்ளைட் பட் அவைட்டிங் த சர்டிஃபிகேட், நான் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் கையில் இல்லைன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நோ கொடுத்தாலும் எஸ் கொடுத்தாலும் அந்த OBC சர்டிஃபிகேட் கையில் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் போக முடியாதுங்க. உங்ககிட்ட இப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ணலாம். இப்போ நான் நோ கொடுக்குறேன்னு வைங்க, இப்போ நான் நோ கொடுத்துறேன், என்கிட்ட இல்லை, நானும் அப்ளை பண்ணல, நோ கொடுத்துட்டேன். ஆனால் என்ன கேட்குதுன்னா, கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ரிசிப்ட், நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு தானே சொல்லியிருக்கீங்க, என்கிட்ட இப்போ இல்லை, நான் அப்ளை பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்களா, அப்ளிகேஷன் ரெசிப்ட் நம்பரை சொல்லுங்கள், எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதை என்டர் பண்ண சொல்லுது.
நேம் ஆஃப் அத்தாரிட்டி வேர் அப்ளைடு, எந்த அத்தாரிட்டி கீழே அந்த தாசில்தார் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க, யார் கீழே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு கேட்குது. ஓகேங்களா? அதுவே நான் இப்போ எஸ்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன்னா அப்போ உங்களோட அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும், ஓபிசி ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் அப்ளிகன்ட்டு திரும்ப அது கேட்கும். ஓகேங்களா? நான் பார்த்தேன் ஒருவேளை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலை. இதை ஃபில் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணிவிடுங்க, என்டர் பண்ணிடுங்க. இல்லை சர்டிஃபிகேட் இல்லைன்னா போய் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் போதுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓபிசி கையில் இருந்தால் என்டர் பண்ணிட்டு போயிடலாம், என்கிட்ட இல்லைன்னா அப்படியே போக முடியாது. நோ பட் ஐ ஹேவ் அப்ளைடு ஆப்ஷன் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அப்ளிகேஷன் நம்பர் எந்த டேட்டில் நான் பண்ணேன், யார் கீழே பண்ணேன்றதை செலக்ட் பண்ணால் அடுத்த ஸ்டெப் போதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? தெளிவாக சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல சொல்லலை. நெக்ஸ்ட் அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பிடபிள்யூடி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேட்பாங்க. நோ கொடுத்துருங்க. எஸ்ஸாக இருந்தால் நீங்கள் டிசபிலிட்டி 40% அண்ட் அபோவா, இல்லை டிசபிலிட்டி லெஸ் தென் 40% ஆகும். உங்கள் பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டில் அது இருக்கும், அதை பொறுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டயபெட்டிக்னு கேட்கும். ஏன் கேட்குதுன்னா இன்கேஸ் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போகிற மாதிரி, ஏன்னா குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா டேப்லெட்ஸ் இன்சுலின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டு அலோவ் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ரேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு எவ்வளவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. பிலாங்ஸ் டு மைனாரிட்டி குரூப்பாக இருந்தால் எஸ்ஆ நோன்னு கேட்கும், அது போட்டுருங்க. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் அகைன் இந்தியா நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்தியனாக இருந்தால் இந்தியன் கொடுத்துருங்க. அடுத்து அதே தான் திரும்ப சொல்லியிருக்கேன். கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு அப்புறம் நீட் டூ யூ இன்டென்ட் டு வியர் கஸ்டம். ஒரு சில ரீஜனல் பிலீஃப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நாங்கள் போடுவோம், இந்த மாதிரி போட மாட்டோம்னு இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாவது நீங்கள் வியர் பண்ணிட்டு வருவீங்களா நீட்டுன்னு கேட்டால் இப்போவே அதை செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே நோ கொடுத்துட்டு அங்கே நீங்கள் போய் வேறு ட்ரெஸ்ஸில் உங்கள் ரிலீஜியன் ட்ரெஸ்ஸில் போனீங்கன்னா அப்புறம் ப்ராப்ளம் வரும். இப்போவே அதை செலக்ட் ஒழுங்காக கொடுத்துருங்க. மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய காமிக்கும். செல்ஃப் ஸ்டடியா, யூனிவர்சிட்டியா அப்படி காமிக்கும். டை பிரேக்கர் ரவுண்டர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நிறைய மார்க்குலாம் உங்களுக்கு பார்த்துட்டு கடைசி எல்லாமே மேட்சிங் இருந்துச்சுன்னா இதை பார்ப்பாங்க. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி வந்தீங்களா இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்து வந்தீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணவங்களுக்கு. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் செல்ஃப் ஸ்டடியை கொடுத்துருங்க. ஓகே, செல்ஃப் ஸ்டடியை செலக்ட் பண்ணது தான் பெட்டர். எல்லாருமே செல்ஃப் ஸ்டடி கொடுத்துருங்க. செல்ஃப் ஸ்டடி கொடுத்துட்டு கேப்சாவில் இதை என்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கேப்சா காமிக்குதோ அதை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டீங்கன்னா எங்கள் டிக்கு வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். தேர்ட் வந்து ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ். இதில் காமிக்கிற ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் மோஸ்ட்லி அதான் ஆதார் தான் கொடுப்பாங்க, நான் ஆதார் தான் கொடுத்தேன். அப்படி ஆதார் இல்லைனா என்னென்னா டிஜி லாக்கர், இந்தியன் பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் நம்பர், பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இல்லைனா எனி அதர் வேலிட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் வித் ஃபோட்டோ அதில் இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஆதார் கொடுத்தனால இங்கே வந்திருக்கு. நான் வந்து ரெடி, என்னோட ஆதார் நம்பர் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதே மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் நீட் அந்த ப்ராசஸில் இந்த மாதிரி என்னோட ஐடென்டிட்டியை கொடுக்கவும் நான் ரெடின்ற மாதிரி இங்கே இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரீஎன்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கீழே வரும். அதே கேப்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும். கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டெப் நான் முடிச்சிட்டோம். ஃபோர்த் வந்து அப்பார் ஐடி. இங்கே வந்து டூ யூ ஹேவ் அப்பார் ஐடி தான் கேட்குது. எஸ் கொடுத்தா அதை நான் எஸ் கொடுத்தேன், என்கிட்ட இல்லைன்னு நோ கொடுத்துறேன். நோ கொடுத்து சப்மிட் கொடுத்தா அது முடிஞ்சு போச்சு. எஸ்ன்னு இருந்தால் எஸ் கொடுத்துட்டு ஒருவேளை அந்த நம்பர் கேச்சுன்னா உங்கள்கிட்ட அப்பார் ஐடி நம்பர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, மேனிட்டரி இல்லை, நோ கொடுத்துடலாம். அவ்வளோதான், அந்த ஸ்டெப் முடிச்சிடும். அதுவும் டிக்கு வந்துச்சு பாருங்க, அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்பவே முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் வரைக்கும் நான் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அங்கே தான் இருப்பேன், ஹாஸ்டலில் தான் இருப்பேன்னா பெட்டர் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ராவலிங் உங்களுக்கு குறையும். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து மதுரையில் படிக்கிறேன், என் ஊர் திருவண்ணாமலை. டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் டைம் தெரியும், மோர் தென் 8 hours இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து லாஸ்ட் மினிட்ல எங்கள் ஊரில் வந்து ஏறணும்னு நினச்சேன்னா அது 8 hours ட்ராவல், அந்த டைம் நிறைய கன்சியூம் பண்ணும். ஸோ நான் மதுரையிலே பெட்டராக அங்கேயே என்டர் பண்ணிட்டு பெட்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நான் லாஸ்ட் 1 month வந்து ஹோம் டவுனுக்கு வந்துருவேன்னா, எங்கள் சொந்த ஊருக்கு வந்துருவேன்னா அப்போ நீங்கள் ஊரில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் எங்கே வசதியோ ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் எக்ஸாம் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். கொஸ்டின் பேப்பர் மீடியம் ரொம்ப முக்கியம். இதில் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் கொடுங்க, தமிழ் கொடுங்க. தமிழ் மீடியமாக இருந்து தமிழ் மீடியம் தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு எங்கள் சென்டர் வரும்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார், இந்த 3 இடத்துல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் தமிழுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மீடியம் நான் இங்கிலீஷ் கொடுத்தேன்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிட்டி கேட்கும் எக்ஸாம் ஸ்டேட். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கொடுத்துட்டோம்னா பக்கத்தில் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமிக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் நீங்கள் எந்த ஸ்டேட்டு
மறுபடியும் நீங்கள் தமிழ்நாடே கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கட்டும், மற்ற சாய்ஸ் வந்து நான் வேறு ஸ்டேட்டில் கொடுக்கணும்னு கொடுக்கலாம். ஆனால் அப்பெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்கள் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கொடுங்க, நீங்கள் ஆந்திரா வந்து ஆந்திரா கொடுங்க, கேரளானா கேரளா கொடுங்க. எல்லாத்தையுமே ஒரே ஸ்டேட்டை கொடுத்துட்டு நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ஸை அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 சாய்ஸ் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த 3 தடவை உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ மூணுமே ப்ரிஃபரன்ஸ் பார்த்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலே வரும். கவர்மெண்ட்டாக என்ன டீச்சர் எல்லா ஆக்குபேஷனுமே இருக்கும், செலக்ட் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் இருக்கும், டிகிரி முடிச்சிருக்காரா, 10th 12th எல்லாமே இருக்கும். அதேமாரி மதருக்கு வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அவங்களோட குவாலிஃபிகேஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணாத அப்படி தான் இருக்கும். இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும், அக்ரிகல்ச்சரா என்ன இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த கேப்சா என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். தமிழ்நாடு, சென்னைனா சென்னை, பக்கத்தில் காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரம், அந்த மாதிரி நியர்பை டிஸ்ட்ரிக்ஸை கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இது வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இங்கே தான் உங்களுக்கு 10th 12th என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 10th கேட்குறாங்க, நீங்கள் பாஸ்டா இல்லையான்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி பாஸ்ட் கொடுத்துடணும். பாஸ் கொடுத்துட்டிங்கன்னா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை என்டர் பண்ணுங்கள். குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஆர் ஈக்குவலன்ட்னு காமிக்கும், அதை செலக்ட் பண்ணுறங்க. பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், நீங்கள் ரூரலாக அர்பனா, நீங்கள் வில்லேஜில் படிச்சிங்களா, அதாவது நீங்கள் உங்களோட வீடு எங்கே இருக்குன்னு இல்லை, அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, ஸ்கூல் வந்து ரூரலில் இருக்கா அர்பனில் இருக்கா, அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கா இல்லை சிட்டிலேருந்து வெளியே இருக்கான்னு கேட்குறாங்க. டைப் ஆஃப் ஸ்கூல் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். கவர்மெண்ட் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுங்க, எய்டட்னா எய்டட், ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த டைப்பில் இருக்கணும், கேவி கேந்திர வித்யாலயனா கேந்திர வித்யாலயா கொடுத்துருங்க. இல்லை இதில் எதுவுமே இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஜென்ரல் ரிமைண்டர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அடுத்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எழுதுவீங்க? தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தான், தமிழ்நாடு தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்திருக்கும். ஸோ தமிழ்நாடு கொடுத்துருங்க. ஸ்கூல் போர்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் போர்டாக இருந்தால், இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தால் அப்படியே டிஎன் டைப் பண்ணுங்க வந்துடும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்கூல் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணுறீங்க. சிபிஎஸ்சி இருந்தால் சென்ட்ரல், சிஇஎன்னு போட்டாவே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துடும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட் மோடு இங்கே இருக்கும். சிஜிபிஏவா மார்க்ஸா அப்படின்னு இருக்கும், பர்சன்டேஜாக சிஜிபிஏ இருக்கும். நீங்கள் பழைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சிஜிபிஏ வரும். இப்போ புதுசாக இருந்தால் எல்லாருமே பர்சன்டேஜ் தான், தமிழ்நாடுக்கு பர்சன்டேஜாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர் இருக்கும். ஒரு சில இடத்துல ரோல் நம்பர் இருக்காது, ரிஜிஸ்டர் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான், அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ரிசல்ட் மோட், பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ், டோட்டல் மார்க் 500னா 500 கொடுத்துருங்க. அதில் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க, பர்சன்டேஜ் மார்க் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் 2 இடத்துல மட்டும் நீங்கள் என்டர் பண்ணணும். திரும்ப ரோல் நம்பர் கேட்குது. ஸ்கூல் காலேஜ் நேம், அந்த சர்டிஃபிகேட்லேயே ஸ்கூல் நேம் இருக்கும், என்ன இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. பின்கோடு அங்கேயே இருக்கும். இல்லை ப்ரோ எந்த இல்லை, நான் வந்து இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து இப்போ சென்னையில் பொன்னேரியில் படித்தேன். பொன்னேரியில் வந்து பின்கோடு எனக்கு தெரியலனா கூகுளில் போய் பொன்னேரி பின்கோடுன்னு போட்டிங்கன்னா வந்துடும். அந்த பின்கோடு பார்த்து கூட நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம 12th போகிறோம். 12th போயிட்டு அதேமாதிரி பாஸாக அப்பேரிங்காக கேட்கும். நீங்கள் இப்போ தான் 12th எக்ஸாம் எழுத போகிறோம்னா அப்பேரிங் கொடுத்துருங்க, அப்பேரிங் கொடுக்கணும். இல்லை பாஸ் பண்ணணும்னா பாஸ்டு கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் பாஸ்னா பாஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துடணும். ஸ்கூல் எந்த இடத்துல ரூரலாக அர்பனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கோடு வந்து பாருங்கள், கோடு 1 வந்து யாருக்குன்னா இப்போ தான் நான் அப்பேர் ஆகிறேன், அப்படி அப்பேர் ஆனீங்கன்னா நீங்கள் கோட் 2, கோட் 1 சரி அப்பேர் ஆகுறீங்கன்னா கோடு 1. நான் 12th பாஸ் பண்ணிட்டேன் ப்ரோன்னா கோட் 2. ஓகே, மற்ற இன்னும் வேற ஏதாவது டிகிரிஸ்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அவங்களும் என்னென்ன கோடுன்னு கேட்டிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு புல்லட்டின் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கு நான் சொல்லியிருப்பேன், புல்லட்டின் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 8 நினைக்கிறேன், 8 தாண்டி போனீங்கன்னா இருக்கும். கோட் 1 யாருக்கு, கோட் 2 யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லாத கேட்டகரி பீப்புள்ஸ் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா அவங்க போய் இதை படித்து பார்த்து நீங்கள் எந்த கோடில் வரீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே கோடு 7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எந்த கோடில் வரீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம திரும்பவும் அப்ளிகேஷனுக்கு போகலாம். கோடு என்டர் பண்ணுங்க. கோட் 2 வந்து நான் 12th ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தேன், கோட் 2 அப்பேரிங்னா 1. ஓகே, டைப் ஆஃப் ஸ்கூல் அதுதான் கவர்மெண்ட் எய்டட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு என்ன டிஸ்ட்ரிக்டில் குவாலிஃபை நீங்கள், அதாவது ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த ஸ்கூல் போர்டு திரும்பவும். அப்புறம் ரிசல்ட் மோடு மேலே பண்ண மாதிரி அதே ரோல் நம்பர், 10th எப்படி பண்ணீங்களோ அதே தான். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ்லாம் மார்க் கேட்கல, அது கவுன்சிலிங் தான் கேட்கும். டோட்டல் மார்க் மட்டும் கேட்குறாங்க. எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு பின்லாம் என்டர் பண்ணிட்டு திரும்ப அந்த கேப்ஷன் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ ரிஜிஸ்டர் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், எதுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்? ட்வின்னாக இருக்கிறீங்களா கேட்குறாங்க.
இப்போ ஒரே மாதிரி ஒரு சென்டரில் 2 பேர் தான் கன்ஃபியூஸ் ஆகும்ல, என்னடா இது ஆள் மாட்ட மாட்டாங்களா டவுட் வந்துடும். அதனால இப்போ கேட்டுதாங்க, நீங்கள் ட்வின்னாக இருந்து 2 பேருமே அப்பேர் ஆகிருக்காங்க. ஏன்னா நான் இன்ஸ்டியூட்டில் படிச்சப்போ இருந்தாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க 2 பேருமே நீட் எழுதுனாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுக்காக இப்போ கேட்குறாங்க, ட்வின் அண்ட் போத் அப்பேர் ஆகுறீங்கன்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஏற்கனவே நீட் எழுதுறீங்களா ரிப்பீட்டராக, அதாவது நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால் எஸ் கொடுக்கணும். இல்லை ப்ரோ நான் 12th நீட் எழுதுறேன், ஆனால் ஒரு வருஷம் இப்போ தான் நான் ரிப்பீட் பண்ணி படிக்கிறேன்னா அப்போ நீங்கள் கொடுக்க வேணாம். நீட்டில் அப்பேர் ஆகலை. நீங்கள் 12th முடிச்சுன்னா ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணாவே என்ட்ரு பண்ணலாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி 12th முடிச்சோடனே நான் எழுதுனேன், ஆனால் அப்போ கிடைக்காதானே நான் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன்னா நீ எஸ் கொடுங்க. இல்லை நான் 12th முடிச்சோன்னா நான் ஏதலை, அதுக்கப்புறமா தான் ஒரு வருஷம் படிக்கிறேன்னா அப்போ நீங்கள் நோ கொடுக்கலாம். ஏன்னா அப்பேர் ஆகிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே பிறந்தீங்க, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடும். அடுத்து எமர்ஜென்சி டீட்டெயில்ஸ். நான் சொன்னல செகண்ட் நம்பரு இமெயில் ஐடி, அதுதான் கண்ட்ரி கோடு. அதாவது இப்போ இந்தியானா 91 வரும்ல, அதை என்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு இமெயில், ஃபர்ஸ்ட் கொடுத்த இமெயில் அட்ரஸ் இல்லை, இது இன்னொரு இமெயில் அட்ரஸ் ஆக்டிவாக உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஓடிபி வரும், அது என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும், இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். 2 ஓடிபியுமே கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க, மாற்றி என்டர் பண்ணிடுறாதீங்க. கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை நெக்ஸ்ட் கொடுக்கணும். அந்த நம்பர் நீங்கள் என்டர் பண்ண நம்பருக்கு போயிருக்கு, நீங்கள் என்டர் பண்ண இமெயில் அட்ரஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ பக்கத்தில் உங்கள் கையில் அது இருக்கணும். ஓகேங்களா, என்ன இருக்கணும், ஃபோன் நம்பரும் இமெயில் அட்ரஸ் இருக்கிற ஃபோனும் இருக்கணும். என்டர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அதாவது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இது வரைக்கும் எனக்கு எல்லாமே ஓகே. இது வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம் இது வரைக்கும் ஸ்டெப்பு. ஆனால் எனக்கு எப்படி இந்த கன்வெர்ட் பண்ணுறதுலாம் தெரியாது ப்ரோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது, டவுட்னா என்ன ரிஸ்க்குனா நீங்கள் இந்த ஸ்டெப்லேருந்து வேணால் நீங்கள் நெட் சென்டரில் போயிடலாம். ஏன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் அதோட முடிஞ்சு போயிடுது. இப்போ அப்லோட் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபோட்டோ வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஜேபிஜி பிஜி அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சைஸ் வந்து 10லேருந்து 200 தான் இருக்கணும். ஃபோட்டோ வந்து எப்படி போல நீங்கள் நீட் அப்ளிகேஷன் உள்ள பொறுத்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க உள்ள, அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், உங்கள் இயர்ஸ் வந்து விசிபிளாக இருக்கணும், எந்த மாஸ்க்கும் நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் கண்ணாடி போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்ணாடி போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சம் முஸ்லீம் கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பாங்களா, அது என்ன சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த துணி வந்து காதை க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோக்கு மட்டும் வேணால் நீங்கள் கொஞ்சம் அங்கே லூஸ் விட்டுருங்க, உங்கள் இயர்ஸ் தெரியிற மாதிரி. ஓகேங்களா, இயர்ஸ் தெரியிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோக்காக மட்டும் கொஞ்சம் அந்த கிளாத்தை லூஸ் பண்ணி இயர்ஸ் தெரியிற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபேஸ் கவர் பண்ணக்கூடாது, மாஸ்க் போட்டு இருக்கக்கூடாது. கண்ணாடி போகிற மாதிரி தான் கண்ணாடி போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்டில் எடுக்கணும் ஃபோட்டோ. ஓகேங்களா, வேறு நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் சரி, நான் டெலகிராமில் இருக்கேன், டெலகிராம் வந்து டிஎம் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன். ஓகேங்களா, ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 10 விரலும் அந்த ஸ்டாம்ப் பேஜ் அந்த ப்ளூ கலர் இருக்கும்ல, பிளாக் இல்லை ப்ளூ கலர் வாங்கிக்கோங்க. ப்ளூ கலரில் எல்லா ஃபிங்கர்லையும் வச்சு ஒரு A4 ஷீட்டில் அப்படியே வைங்க. ஃபர்ஸ்ட் நான் கட்டவரில் எப்படி வச்சுட்டு இப்படி 4 ஃபிங்கர் வைக்கணும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் அப்படியே 10 ஃபிங்கர் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் இப்படி வைக்கணும். அப்படியே வச்சு அதே சைஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். குரோமில் போனீங்கன்னா அப்படியே இமேஜ் டு ஜேபிஜி, இமேஜ்னா ஜேபிஜி தான் இருக்கும். அப்படியே சைஸ் ரிடக்ஷனை அப்படியே ஆன்லைன் வெப்சைட் ஃப்ரீயாகவே இருக்கும். இந்த சைஸில் எனக்கு வேணும்னு சொன்னால் ஜென்ரேட் ஆகி வந்துடும். இல்லை ரிஸ்க் வேணாம்னா நீங்கள் நெட் சென்டரில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. என்ன சிக்னேச்சர் நீங்கள் அங்கே போய் போடுவீங்களோ எக்ஸாம்பிள் அதே சிக்னேச்சர் என்டர் பண்ணுங்கள். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. பிளாக் பென்லேயே போடுறது பெட்டர். ஓகேங்களா, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அடுத்தது அதே ஃபோட்டோ தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஸ்டூடியோவில் சொல்கிறீங்க இந்த சைஸில் வேணும், இந்த ஃபார்மேட்டில் கொடுங்கன்னா உங்கள் இமெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஈஸி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா இது 10th மார்க் ஷீட் இருக்கும், அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் 10th சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. 10th சர்டிஃபிகேட்னா என்னென்னா ஒரு சில எக்ஸாமினேஷன்ஸில் மார்க் ஷீட் ஒரு சர்டிஃபிகேட் வரும், நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வரும். அதுதான் அந்த 10th சர்டிஃபிகேட் சொல்கிறது. நீங்கள் 10th பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வரும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட்ஸும் இல்லை. ஸோ ஒரே மார்க் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க, அதிலே பாஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ரெண்டுத்துலையுமே அதே இதுவே அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் அப்லோட் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட். இதுதான் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு நீட்டுக்காக போய் படிக்கிறேன்னா அப்போ வந்து நீங்கள் அந்த ப்ரெசென்ட் அட்ரஸை காமிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ப்ரூஃப் இருக்காது. ப்ரூஃப் இருந்தால் ஓகே, நீங்கள் அதிலே கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ப்ரெசென்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ப்ரெசென்ட்லேயும் பர்மனெண்ட்லேயும் ஒரே அட்ரஸ், உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் மட்டும் என்டர் பண்ணுங்கள். அப்படி என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஆதார் நீங்கள் வச்சுக்கலாம், ரேஷன் வச்சுக்கலாம், எதில் வேணால் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ப்ரெசென்ட் இருக்காதுல்ல. ஸோ எந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுக்காக தான் இப்போயே சொல்கிறேன். இது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், யூபிஐ கூகுள் பேல கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும், இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் ஸ்லோ ஆகிடும். ஸோ சிக்னல் ஸ்ட்ரென்த் அதுவும் சொல்கிறேன். பேமெண்ட்டுக்கு மட்டும் வேணால் நீங்கள் நெட் சென்டர் போயிடுங்க. இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் சூப்பராக எனக்கு ஸ்பீடு வந்து 5Gலாம் வரும்னா நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா
கன்ஃபர்மேஷன் பேஜ் உங்களுக்கு வரும். அதை பிரிண்ட் பண்ணிவிடுங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு முக்கியம். ஏன்னா என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், எல்லாமே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுறது, உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க புல்லட்டின் போர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ என்ட்ரு பண்ணும்போது பொறுமையாக என்ட்ரு பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணேன் டவுட்ஸ்க்கு. இது ஒரு அப்ளிகேஷன் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.